ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டேஸ்ல என்னோட மார்னிங் ரொட்டீன் காலையில கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்னைக்கு குளிச்சுட்டு கிச்சன் டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்ததான் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சு. இன்னைக்கு இட்லிக்கு வல்லாரிக்கிற சட்னி தான் செய்ய போறேன். எப்பவுமே கீரைலாம் முந்தின நாளே கிளீன் பண்ணி வச்சிருவேன். நேத்து என்னவோ தெரியல, மறந்துட்டேன் போல இருக்கு. அதனால காலையில தான் அவசரமா கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வல்லாரிக்கிற சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனா கொஞ்சம் பாத்தீங்கன்னா சிறு கசப்பா தான் இருக்கும். புளி கொஞ்சம் சேர்த்தா அந்த கசப்பு தெரியாது. அன்னைக்கு புளி போடுறதுக்கு மறந்துட்டேன். இருந்தாலும் சட்னி பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருந்தது. எப்பவும் போல கொஞ்சம் உளுந்து, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். எங்க பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கீரை கூட்டு மாதிரி வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, ஆனா பொரிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு சட்னி மாதிரி அரைச்சு கொடுத்தா இட்லிக்கு தொட்டு தானே சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்னி அரைச்சிருந்தேன். பசங்களுக்கு இந்த வல்லாரி கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா எப்படியும் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு இட்லிக்கு சட்னியை அரைச்சு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நல்லாவே இருந்தது. ஆனா கொஞ்சம் சிறு கசப்பா இருந்தது. மத்தபடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கேரட் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் கொடுத்திருந்தேன்.